அப்படியே விஸ்ரமாத் இந்த 5 பேரையும் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க ஒண்ணு கூடி சாமியார கூட்டு ரேடியோ ஸ்டேஷனை வந்துருச்சு பூட்ட போட்டு ஆத்மா வெளில வராதபடி பண்ணிட்டாங்க. அப்ப ஹீரோ கெஸ்டோட உள்ள வந்தாருல, அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஆத்மா வந்துருது. உள்ள இருந்த ஆத்மாவோட கண்ணாடி அவங்க தெரியாதனமா உடைக்க அம்மாவை கொண்டுட்டாங்களேன்னு கோவத்துல தப்பா நினைச்சு அதுக்கு பழி வாங்கணும் தான் இப்ப துடிக்கிறாப்புல. இந்த ஆத்மாவை அழிக்கணும்னா அதுக்கு ஆசை, அறிவு, செயலுன்ட்டு இந்த 3ஐயும் குறிக்கிற விதமா அதுக்கு சம்பந்தப்பட்ட 3 பொருளையுமே அழிக்கணும். அது எல்லாத்தையுமே சீக்கிரமா கொண்டு வந்து சாமியார் கேட்க, அதே நேரத்துல ஹீரோயின் உடம்புக்குள்ள ஆத்மா பூந்து ஆட்டி படைக்க, அதே நேரத்துல ஹீரோ போய் விஸ்ரமாவோட ஆசையை ட்ரிகர் பண்ண ரேடியோவுமே, அப்புறம் அவரோட அறிவுக்கு சம்பந்தப்பட்ட அவரோட செஸ் போர்டு, அப்புறம் செயல குடிக்கிற தாயத்தின்னு 3ஐயுமே கொண்டு வந்து கொடுக்கறாரு. அப்படியே இவர் கையில இருக்க மந்திரிச்ச அப்ப ஹீரோனுக்கு போட்டு வர்றாரு. அந்த சமயமே அந்த பேய் இவரை பிடிக்க அந்த நேரத்தை பயன்படுத்தி சாமியாருமே 3ஐயுமே டிஸ்போஸ் பண்ணி ஆவியை க்ளோஸ் பண்ணி ஹீரோவையும் காப்பாத்த ஒரு வழியா பிரச்சனையும் முடியுது. ஆனா கடைசியில யார் கண்ணுக்குமே தெரியாத விஸ்ரமாவோட அம்மா கண்ணாடி வழியா பையன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணது விஸ்ரமாவோட இல்ல அவங்க அம்மாவோட ஆத்மாவா அப்படின்னு ஹீரோக்குமே டவுட் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரியே கண்ணாடியோட முகத்துல அம்மாவோட முகத்தை பையன் பார்க்க, அப்படியே அம்மாவோட ஆத்மாவும் பையனை பார்த்திருக்குது. இப்படி ஒரு ட்விஸ்டோட படமும் முடியுது.